நமஸ்தே, ஹாய் ஆல். எங்களோட சேனலில் ஒரு ட்ரை ஃப்ரூட் ஃபட்ஜ் அப்படிங்கிற ஒரு ரெசிபி போட்டிருக்கோம். இந்த ஃபட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் மேட் ஒன்லி ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ். நாங்கள் போட்ட அந்த வீடியோ. இந்த ஃபட்ஜ் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆல் அபவுட் அச்சீவிங் தட் பர்ஃபெக்ட் பேலன்ஸ். இது வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், க்ரீமியாக இருக்கணும். இட் ஷுட் பி ஃபர்ம் எனஃப் டு ஹோல்ட் இட் ஷேப். ஆனால் சாஃப்டாக வாயில் போட்டோடனே அப்படியே மெல்ட் ஆகணும். அது வந்து அது கெட்டிங் இட் ரைட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். இது ஃபர்மாக இருக்கணும், பட் ஈல்டிங்காக இருக்கணும், அவ்வளோதான். செட் ஆனோடனே அந்த ஃபட்ஜ் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அட் த சேம் டைம் கொஞ்சம் க்ளீனாக ஸ்லைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும், பட் சாஃப்ட் எனஃப் டு பைட் இன்டு. அவ்வளோதான் அந்த ஃபட்ஜோட கன்சிஸ்டன்சி. இது வந்து நிறையா, அதாவது பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு தயாரிக்கக்கூடியதான ஒரு ஃபட்ஜு. அதாவது டேட்ஸு, நம்மளோட ஃபிக்ஸு, அப்புறம் காய்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம், சாரப்பருப்பு, அது வந்து வால்நட்ஸ், எந்த விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இதில் போடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி டு மேக்கு. இதுக்கு வந்து பெரிய பாகுபதம் தெரியணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிளாக தயாரிக்கக்கூடியதான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபட்ஜ் அப்படிங்கிறது. நாங்கள் வந்து எங்களோட சேனலில் இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் வந்து கோல்டாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்படியா சர்வ் பண்ணாலுமே இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களோட சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறதான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபட்ஜ் அப்படிங்கிற ரெசிபியை தவறாமல் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூஃபுல் ஃபீட்பேக்கை தவறாமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அவளுக்கு எங்கள் வீட்டில் தயாரிக்கக்கூடியதான ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபட்ஜ் வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல சாஃப்டான ஜூஸியான டேட்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கீமியா டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது டீப் டார்க் பிளாக்கிஷ் ப்ரௌன் அப்படின்னு சொல்லலாம். மாய்ஸ்ட் டெக்ஸ்சரோட ஷைனியாக நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதில் இருக்கக்கூடியதான கொட்டையை எடுத்துகிட்டு அதை டீசீட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக வெந்நீரில் நான் போடுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டெக்ஸ்சரை நம்ம ஃபட்ஜு கொடுக்கும். நல்ல இந்த மாதிரியான ஜூஸியான டேட்ஸாகவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சேர்க்கறது உலர்ந்த அத்திப்பழம் அல்லது ட்ரை ஃபிக்ஸ். இதையும் அந்த மிக்சி ஜார்லேயே டேட்ஸ் கூடவே சேர்த்துட்டு நல்ல கொதிக்கிற தண்ணியை போட்டு அதை ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஆன உடனே நல்லது அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. மீன்வேல் ஒரு வாளியை சூடுபடுத்திட்டு அதில் வெள்ளை எள் அல்லது ஒயிட் செசமி சீட்ஸை போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே வாளிலேயே கேஷ்யூ நட்ஸ், அதாவது முந்திரி பருப்பு, அக்ரூட் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான வால்நட்ஸ், பசுங்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடியதான பிஸ்தா பருப்பு, பூஷ்ணி விதைகள் அதாவது பம்ப்கின் சீட்ஸ், சாரப்பருப்பு அப்படின்னு சொல்லுவோம், சிரோஞ்சி, இதெல்லாம் போட்டு ஒரு பெரட்டிட்டு பாதாம் பருப்பை, அதாவது வாதுமை பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அப்படியே ஸ்ட்ரிட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு லோ ஹீட்லேயே அடுப்பை வச்சு நல்லா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே நல்லா மொரன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த வறுத்ததான இந்த கலவையை நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கிறதான அந்த வெள்ளை எள்ளோடு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளும் நல்லா வெடித்து வர அளவுக்கு தனியாக வறுக்கணும். இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதான பேரிச்சம்பழம் அத்திப்பழ விழுதும் ரெடியாக இருக்கு. இப்போது அந்த வானிலையிலேயே நம்ம இந்த நல்ல ஊற வச்சு அரைச்சதான பேரிச்சம்பழம் அத்திப்பழ விழுதை சேர்த்து லோ ஹீட்லேயே அடுப்பை வச்சுட்டு அதோட ரைஸுன்னு சொல்லக்கூடியதான காய்ந்த திராட்சையை சேர்த்து ஒரே ஒரு பரட்டிட்டு அதோடு நம்ம வறுத்து வச்சுருக்கிறதான எள் மற்றும் மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து நல்ல ஒரு பரட்டிக்கலாம். லோ ஹீட்லேயே அடுப்பு இருக்கணும். நடுப்புற 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம இதை வதக்கினோன்னா போதும். இப்போது ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் பட்டர் பேப்பரை போட்டு அதில் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் போட்டு அதை அப்படியே அந்த பட்டர் பேப்பரை க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம தயாரித்து வச்சுருக்கிறதான அந்த ட்ரை ஃப்ரூட் கலவை நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம பண்ண கரண்டியாலேயே
நல்ல ஈவனாக மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே மூடி ஒரு 2 hours, உங்களுக்கு கோல்டாக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணலாம், அல்லது அப்படியே வெளியிலையும் நீங்கள் அப்படியே வைக்கலாம், ரூம் டெம்பரேச்சர்லேயும். ஸோ ஒரு 2 hours போல் ஆன உடனே அதை அப்படியே நம்ம கவுத்தோன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபட்ஜ் தயாராகிடும். இதை அப்படியே ஸ்லைசஸாக பண்ணிவிட்டு சாஃப்டான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபட்ஜை என்ஜாய் பண்ணலாம்.